வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஓடுற ரயிலுக்குள்ள ஒரு நபர் தன்னோட பேண்ட் ஜிப்பை கட்ட முற்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு. பிரபல பட்டிமன்ற பெண் பேச்சாளர் ஒருத்தவங்க வீடியோவோட அந்த விஷயத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க பேர் யோக தர்ஷினி. காரைக்காலை பூர்வீகமாக கொண்ட ஒரு பிரபலமான பட்டிமன்ற பேச்சாளர். ரொம்ப ஏஜ்டெலாம் கிடையாது. ஆனால் இந்த இளம் பருவத்திலேயே எந்த மேடையில் அவங்க ஏறினாலும் தன்னோட பேச்சுகள் மூலமாக கைத்தட்டர்களை அப்படி வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட பேச்சுகள் மூலமாக. நீங்கள் பாடி என்டர்டெயின் பண்ணுறது வேறு, நடனமாடி என்டர்டெயின் பண்ணுறது வேறு. ஆனால் எல்லாராலும் ஈஸியாக முடிகிற விஷயம் பேசுறது. அதே நீங்கள் செஞ்சு மக்களை என்டர்டெயின் பண்ணுறது பெரிய விஷயங்க. அதில் கை திறந்தவங்களா யோக தர்ஷினி இருக்காங்க. இந்த பட்டிமன்றம் பேசுறதுன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி எவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் ஸ்டேஜில் ஏறி பேசுகிறத பற்றி மட்டும் நான் சொல்லலை. அந்த ஈவெண்ட் நடக்கிற இடம் இருக்குல்ல, நீங்கள் அங்கே போய் சேரணுனாலே ஹார்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா பட்டிமன்றங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கிராமப்புற சைடுலாம் சார்ந்தே பாருங்களேன், இரவு நேரங்களில் மேடை போட்டு அங்கே ஏற்படுத்துவாங்க இந்த நிகழ்ச்சிகள்லாம். இதுக்கு பெரும்பாலும் ஆண்கள்லாம் அவங்க சமாளிச்சிருவாங்க, பெண்கள்லாம் தனியாக தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். பெரும்பாலான பெண்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க ராப்பகலாக அவங்க ட்ராவல் பண்ணுறாங்களே, அங்கே நிறைய ப்ராப்ளத்தை ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்பேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் நிறைய இவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவங்களெல்லாம் பெருசாக பட்டிமன்றங்கள்லாம் பார்த்தது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு படம் உங்களுக்கு தெரியுதுல்ல, இதை நீங்கள் நிறைய ரீல்ஸாக பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியா பேஜஸ் நிறைய இடத்துல ஷேர் பண்ணப்பட்டு பார்த்துருப்பீங்க. இதை பண்ணது யார், இதை பண்ணது யாருன்னு கேட்டே வரும்போது அடுக்கு மொழியாக கடைசியில் ஆண்கள் பெண்கள்ன்ற அந்த விஷயம் முடியும். இது பயங்கர வைரலாக போச்சு. அந்த வீடியோவில் இருந்தது வேறு யாரும் இல்லை, யோகதர்ஷினி தான். இவங்களுக்கு பட்டிமன்ற வாய்ப்பு கிடச்சி அதை கரெக்டாக பயன்படுத்தினாங்களா, இதே கையோடு இந்த சீரியல் வாய்ப்பாக இருக்கட்டும், சினிமா வாய்ப்பாக இருக்கட்டும், நடிப்பு சார்ந்து சொல்கிறேன், அதுவும் வர மாதிரி இருக்குங்க. ஒன்று ஒன்றா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலையும் அவ்வப்போது சில வீடியோஸை இவங்க பதிவேற்றம் பண்ணுவாங்க. நற்கருத்துக்கள் அடங்கிய வீடியோவாக பெரும்பாலான வீடியோஸ் இருக்குது. சரி ப்ரோ, இவங்களை பற்றி எதுக்காக இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷயம் இருக்குங்க. ஒரு முறை கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பேருந்துக்குள்ளே. அப்போ அது ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. நாமளும் இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தோம். அதே சாயலில் ரயிலில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன இருக்குது, இந்த யோகதர்ஷினி இருக்காங்களே, இவங்க ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காக காரைக்கால் டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, இதில் பயணம் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெயினில் இந்த ரயில் கடலூர் மாவட்டம் வடலூருக்கு வந்ததுமே நிற்கிது. அங்கே ஒரு ஆண் பயணி வண்டியில் ஏறுறாருங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கூட்டம் பெருசாக கிடையாது, ஓகேவா. ஏறின அந்த பயணி யோகா தர்ஷினியோட எதிர் இருக்கையில் அமர்ந்திருக்காராம். அமர்ந்தவர் சும்மா இல்லாமல் சில சேட்டைகளில் ஈடுபட்டிருக்காராம். ஏன்னா அங்கே பெருசாக கூட்டம் இல்லைன்றதை அவர் பயன்படுத்தினதா குற்றச்சாட்டு. இந்த ரயில் கரெக்டாக மயிலாடுதுறை வந்திருக்குங்க. அந்த நேரத்தில் அந்த நபரோட பேண்ட் ஜிப் இருக்குல்ல, அதை ஒரு ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நபர் மது போதையில் ஆபாசமாக சில செய்கைகளை என் முன்னாடி செய்ய முற்பட்டார். சக பயணியாக அந்த ரயிலில் பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஒரு எஸ்ஐ ஒருத்தர், அவரும் பயணம் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னேன், நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். உடனடியாக அந்த சாரை வந்து இது போல் அந்த நபரை பிடிச்சாரு. இது போல் நபர்கள்லாம் இருக்கும்போது நாம் எப்படிங்க சேஃபாக வெளியே போயிட்டு வர முடியும் அப்படின்னு இந்த எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கின ஒரு வீடியோவை யோக தர்ஷினி அவர்களே வெளியிட்டிருக்காங்க. அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் இருக்கார்ல, அவர் பெயர் செல்வராஜ். அவர்கிட்ட விசாரணை பண்ணி தான் கடைசியில் ஒரு வழியாக ரயில் நிறுத்தப்பட்டு நெய்வேலி ரயில்வே போலீஸார்கிட்ட அந்த நபர் ஒப்படைக்கப்பட்டிருக்காருங்க. ஆனால் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு அந்த ஆண்மகன் அழுதுகிட்டு இருக்கார். யோகதர்ஷினி அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உள்ளே நடந்திருக்குன்ற பட்சத்தில் கூனி குறுக வேண்டிய ஒரு ஆண்மகன் தான், ஆண்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒருத்தர் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் எந்த ஒரு உண்மையாக இருந்தாலும் தீர விசாரித்தா மட்டும்தான் 100% உண்மையாக இல்லையான்றது வெளியே வராங்க. பாருங்க, ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன், அவங்க உட்காந்துருந்தேன், ப்ரோக்ராம் பட்டிமன்றம் போயிட்டு இருக்கேன், அங்கே உட்காந்துருந்தேன். இருந்தாலும் இங்கே உட்காந்துருந்தவர் அங்கே வந்து உட்காந்துட்டு பார்த்து ஒரு மாதிரி தப்பா இது பண்ணிட்டு பேண்ட் ஜிப்பு ஓப்பன் பண்றாரு. இப்போ அந்த சாரை கூப்பிட்டு தான் இவங்களுக்கு தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி தப்பா பார்த்தது இல்லாம பேண்ட் ஜிப்பை கழட்டி ஒரு மாதிரி தப்பா இது பண்றான். இப்போ சார் வந்து இப்போ வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. நான் அதனால ட்ரெயின் இதை பிடிச்சி நான் வந்து செயின் பிடிச்சி நான் இழுத்துட்டு ட்ரெயின் நிறுத்திருக்காங்க. ஏன் இப்படி இந்த மாதிரி ஆளுங்களாம் தயவு பண்ணி சும்மா விடாதீங்க, தயவு பண்ணி சும்மா விடாதீங்க. ட்ரெயின்ல வந்துட்டு சுத்தமா வந்து லேடிஸ் போறது சுத்தமா வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம போய்கிட்டு இருக்கு. கேட்டாக்கா புள்ளி வந்து காலேஜ் அழைக்கப்போ ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிருக்கான். ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அடுத்த வீட்டு போனா தான் வந்து கேவலமா பார்க்கணும். இந்த விவகாரம் பெருசாக பேசப்பட்டு இருக்குல்ல இப்போ. ஏன்னா வீடியோ எவிடன்ஸ் ஒன்று வெளியே வந்தாலே அந்த விவகாரம் சோஷியல் மீடியா முழுக்க பெருசாக மாறும். அது போல தான் இதுவும் மாறி இருக்கு. இந்த நேரத்தில் யோக தர்ஷினி அவர்கள் ஒரு பதிவிட்டிருக்காங்க, நன்றி தெரிவித்து. எவ்வளவோ கஷ்டங்களுக்கும் வலிகளுக்கும் விமர்சனங்களுக்கும் இடையில தான் நாங்கள் வெளியே வரோம். உங்கள் வீட்டு பொண்ணுங்க வெளியில் போயிட்டு பத்திரமா வீடு வரணும்னு நினைக்கிற மாதிரி
எல்லா பொண்ணுங்களையும் நினச்சி பாருங்க. பொண்ணுங்க இது போன்ற நேரத்தில் தைரியமாக என்ன தோணுதோ செஞ்சு விட்டுருங்க. அதை இந்த நேரத்தில் பக்கபலமாக இருந்த மயிலாடுதுறை காவல்துறை அதிகாரி சுவாமிநாதன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றின்னு அவங்க பதிவிட்டிருக்காங்க. சுவாமிநாதன்னா வேறு யாரும் இல்லை, அந்த ரயிலில் இவங்களுக்கு ஒருத்தர் உதவி பண்ணார்ல, கொஞ்சம் ஆஜானுபாகுவாக ஒருத்தர் இருந்து அந்த குறிப்பிட்ட குற்றம் சாட்ட நபர் செல்வராஜை அப்படி தடுத்து வச்சிருந்தார் பாருங்க, அவர் தாங்க. அவருக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக யோகதர்ஷினி அவர்களுக்கு இது போல் இன்சிடெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது போல இருக்குங்க. இதுக்கு முன்னாடி அவங்களோட அனுபவத்தை சில முறை பகிர்ந்துருக்காங்க பேட்டிகள்லையே. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, முந்தைய பேட்டியில் பேருந்துக்குள்ளே பல பேரை நான் செருப்பால் அடிச்சிருக்கேன் அப்படின்றாங்க யோகதர்ஷினி. அதாவது இவங்ககிட்ட தவறாக பிஹேவ் பண்ணுவாங்களே அது போல் நபர்களை நான் அடிக்கும்போது சுற்றி இருக்கவங்களாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. பெரும்பாலும் அதிகபட்ச தண்டனை அந்த நபருக்கு என்ன தெரியுமா கிடைக்கும், அடுத்த ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா பேருந்தில் மற்றவங்களாம் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஆஃபீஸ்க்கு போனால் வேற எங்கன்னா போகணும், டைமுக்கு போகணும் இல்லையா, அதனால் கருத்தில் கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. அப்படி இறக்கி விட்டு ஈஸியாக அமுச்சு விட்டானா மனசு ஆறாது, ஏன்னா பாதிக்கப்பட்டவனா தான். அதனால தான் என்னோடய மனசாந்திக்காக நான் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா போல்டாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பஸ் ஸ்டாண்டில் நான் பேருந்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கப்ப என்கிட்ட வந்து ரேட்டெலாம் கேட்பாங்க. போதையில் வருவாங்க பெரும்பாலும் அப்பேற்பட்ட நபர்கள். சடனாக வந்து வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. வா போகலாமா, எங்கே, ஏன் அப்படின்னு கேட்பேன். நான் ரியாக்ட் பண்ணுறதுமே உடனே அவங்க சமாளிச்சிருவாங்க. உங்களால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி என்னை ஃபாலோ பண்ணவங்க கூட இருக்காங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் என்னோடய பேக்கில், ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே நான் பெப்பர் ஸ்ப்ரே ஒன்று வச்சுருப்பேன்னு அவங்க எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. சரி, ஓகே, யோக தர்ஷன் அவர்கள் விவகாரம் சார்ந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். மக்களுக்கு விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் நம்புகிறேன். இன்னும் சில விஷயங்கள்லாம் மேலதிகமாக இருக்குது, அதெல்லாம் போக நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு காணொலியை பார்த்துருங்களேன். கடந்த 2023 வருஷம் மே மாதம் நடந்த நிகழ்வுங்க. கேரளாவில் நடந்த இது. நான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, அந்த இன்சிடென்ட் இது தான். கேரளாவில் ஓடுற பேருந்துக்குள்ளே நடிகை நந்திதா மஸ்தானி அப்படின்றவங்க கிட்ட ஒரு நபர் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ட்ரெயின் விஷயத்தில் பார்த்தீங்களா, கை ஜிப்புக்கு போச்சு பாருங்கள். இதே மாதிரி பேண்ட் ஜிப்புக்கு இங்கேருந்து ஒரு ஆண்மகனோட கை போயிருக்கு, அவரோட பேண்ட் ஜிப்புக்கு. இது போல் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அந்த நபர் சார்ந்து உள்ளே இருந்தவங்ககிட்ட அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் அங்கேருந்து தெரிச்சு ஓடினது எல்லாமே அந்த வீடியோவில் பதிவாகியிருக்கு. அந்த வீடியோவை நடிகை நந்திதா அவர்களே வெளியிட்டிருந்தாங்க. வெளியிட்டு சில விஷயங்களை சர்க்காசமாக சொல்லியிருந்தாங்க. இனிமேல் லைஃப்பில் அந்த பையன் ஜிப்பை திறக்கிறப்பெல்லாம் பயப்படுவான், என் முகம் நினைவுக்கு வரும் அப்படின்னு இருந்தாங்க. ഞാൻ മസ്താനി. ഹായ്. സോ സ്റ്റോറി ടൈം. ഓക്കെ, സോ ഞാൻ ഇന്നലെ ഐ വാസ് ട്രാവലിംഗ് ഫ്രം തൃശ്ശൂർ ടു കൊച്ചി. ഞാൻ മോർണിംഗ് ഒരു 8 o'clock KSRTC കയറി. ആൻഡ് ദെൻ ഐ ഹാവൻ സ്ലെപ്റ്റ് ദ നൈറ്റ്. ഞാൻ രാത്രി ഉറങ്ങിയിട്ടുണ്ടായിരുന്നില്ല. സോ ഐ സ്ലെപ്റ്റ്. ആൻഡ് ദെൻ പെട്ടെന്ന് അങ്കമാലി എത്തിയപ്പോൾ ഡൂഡ് കേം ആൻഡ് സാറ്റ് നെക്സ്റ്റ് ടു മീ. സോ ഐ വോക്ക് അപ്പ്. സോ എടുത്തു പറയണം, സ്ത്രീകളുടെ സീറ്റിൽ, ഗർഭിണികൾ സ്ത്രീകളുടെ ഇരിക്കുന്ന സീറ്റിൽ പ്ലസ് ഡൂഡ് കേം ആൻഡ് സാറ്റ്. ലൈക്ക് എൻ്റെ രണ്ട് പെണ്ണുങ്ങളുടെ നടുക്ക് വന്നിരുന്നു. ഓക്കെ, ഐ വാസ് ഇൻ ദ വിൻഡോ സീറ്റ്. അങ്ങനെ ഇയാൾ വന്നിരുന്നിട്ട് എൻ്റെ അടുത്ത് ഇങ്ങനെ എവിടേക്കാണ് പോകുന്നത്, ബ്ലോക്ക് ഉണ്ടാവുമോ, ആൾ കളമശ്ശേരിക്കാണ് എന്ന് ഓരോ ക്വസ്റ്റ്യൻസ് ചോദിച്ചു. ഐ വാസ് ലൈക്ക് യാ, ഹി വാസ് വെൽ ഡ്രസ്ഡ്. സോ ഐ റിപ്ലൈഡ്, ഐ റെസ്പോണ്ടഡ് ആൻഡ് ഐ സാറ്റ് ദെയർ. ജസ്റ്റ് ലൈക്ക് മേ ബി 2 seconds later ഐ ഫെൽറ്റ് ഹിസ് ഹാൻഡ് ലൈക്ക് ഇവിടെ ഇങ്ങനെ റബ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക. സോ ഐ വാസ് ലൈക്ക് ഓക്കെ. ഞാൻ പെട്ടെന്ന് നോക്കിയപ്പോൾ ഹിസ് അതർ ഹാൻഡ്, ആളുടെ ബാഗ് ഉണ്ടായിരുന്നു. സോ ഈ ബാഗ് പൊക്കത്ത് വെച്ചിട്ട് ഇങ്ങനെ വെച്ചിട്ടുണ്ടായി. ആൻഡ് ഹി വാസ് റബ്ബിങ് ഹിസ് okay, whatever. He was rubbing my waist and then he was doing this to himself. So I was like, okay, obviously disgusted. So ഞാൻ ഷട്ടർ തുറന്നിട്ട് ഞാൻ തല പുറത്തേക്ക് ഇട്ടിട്ട് I was like ignoring it. So I was chatting with a friend at the time. So I told him, this is happening. പിന്നെ he didn't stop doing this. Okay, he was doing this, and then രണ്ടാമത്തെ വട്ടം ഞാൻ നോക്കിയപ്പോൾ he had his zip open, he had his dick out and he was masturbating. ആള് മൂഡ് കൂടി വന്നു അങ്ങനെ. സോ പെട്ടെന്ന് ഐ വാസ് ലൈക്ക് അവിടെ ബ്ലാങ്ക് ആയിട്ട്. ഐ ഡോണ്ട് തിങ്ക് there was any use ആണ്. ആ ഫോൺ എടുത്ത് I took a video. So let's see the video. Can you stop doing that, please? Can you stop doing that? No, can you stop doing that? ആളുടെ സിബ് തുറന്നിട്ട് കുറേ നേരം ആള് ഇവിടുത്തെ കുറച്ച് പനി ഒപ്പിക്കുന്നത്. Are you okay? Is everything okay with you? Is your zip open? It's not. It's not. It's not. Are you sure it's not? Are you sure? Is zip
was open. ഇത്ര നേരമായിട്ട് is the zip open? Is the zip open? Zip open ആണ്. കുറേ നേരമാണ് and he was zip open. I just want to know if the zip was open. Zip open ആണ്. His shit was outside. കംപ്ലൈന്റ് ഉണ്ടോ? കംപ്ലൈന്റ് ഉണ്ട്. കംപ്ലൈന്റ് ഉണ്ട്. തൊട്ടോ ഇല്ലയോ എന്നല്ല. കുറേ നേരം അങ്ങനെ ആള് കണ്ടക്ടർ വന്ന് ഇപ്പോൾ അവിടെ പോലീസ് ഉണ്ടായി. ഇപ്പോൾ നമ്മൾ ഇവിടെ ഇന്റർനാഷണൽ എയർപോർട്ടിന്റെ സൈഡിലായിട്ടുണ്ട്, ജസ്റ്റ് സൈഡിലായിട്ട്. അപ്പോൾ അവിടെ ബസ് നിർത്തിയിട്ടിട്ട് ആള് പറഞ്ഞു ഞാൻ ഇറങ്ങി ഓടണം, എന്തിനാ, ഞാൻ ആരും പിടിക്കേണ്ട ആവശ്യമൊന്നുമില്ല, ഞാൻ ഒരു തെറ്റും ചെയ്തിട്ടില്ല എന്ന് പറഞ്ഞു. ബസ്സിന്റെ ഡോറ് തുറക്കില്ല, കണ്ടക്ടറിനെ ഉന്തിയിട്ട് തള്ളിയിട്ട് ഹി റാൻ. ലെറ്റ്സ് സീ ദ വീഡിയോ. ഓക്കെ, സോ കണ്ടക്ടറും ബസ് ഡ്രൈവറും ഒക്കെ പിന്നാലെ ഓടി ഇയാളെ പിടിച്ചു. സോ പോലീസ് വന്നപ്പോൾ ദ വാസ് ഗേൾ ബസ്സിൽ. ഷി വാസ് എ ലോ സ്റ്റുഡൻറ്റ്. ലക്ഷ്മി, താങ്ക് യു സോ മച്ച്. സോ ഷി അക്കമ്പനീഡ് മീ ത്രൂ ഔട്ട്. ഞാൻ പോലീസ് സ്റ്റേഷനിൽ പോയി ഈ കഥ ഒരു 30 വട്ടം പറഞ്ഞു ആൻഡ് ഫയൽ ദ കംപ്ലയിൻറ്റ്. FIR ഫയൽ ചെയ്തു. ഐ പുട്ട് ദ സ്ക്രീൻഷോട്ട്, എനിക്ക് മെസ്സേജ് പറ്റിയത്. ദ കണ്ടക്ടർ വാസ് എ ഹ്യൂജ് ഹെൽപ്പ്. The girl was a huge help. A law student, you'll be a very good lawyer. And the driver too, everybody who was there in the bus, they were very nice. The Dimasheri police station, thank you so much. They were also very understanding. So anyway, complaint എടുത്തു. ഇന്നലെ അവർ പേപ്പറിലൊക്കെ വന്നു ഞാൻ അറിഞ്ഞായിരുന്നു. I'm happy that I reacted. I'm happy that ഇനി അവൻ ആ സിപ്പ് തുറക്കുമ്പോൾ എൻ്റെ മുഖം ഓർക്കണം. അവൻ ആ സിപ്പ് തുറക്കുമ്പോൾ പേടിക്കും. That's all. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள முதன்மையான விஷயம், குடி போதையில் வித்தியாசம் தெரியாதா என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து சரக்கு அடிச்சிருந்தேன், அதனால தான் நான் அப்படி பிஹேவ் பண்ணிட்டேன், அதனால தான் நான் நீ நினச்சி அவங்ககிட்ட அப்படி பேசிட்டேன், அவங்க நினச்சி வாங்கிட்டு அப்படி பேசிட்டேன்னா சொல்லுவாங்க. உறவினர்கள் நல்ல அடையாளம் தெரியுது, யார் அம்மா, யார் பொண்ணு, யார் மனைவின்னு. ஆனால் மற்ற விஷயங்கள் தெரியலைன்னா என்னென்னு சொல்கிறது, சாக்குன்னு தான் சொல்கிறது. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், யோகதர்ஷினியோட அந்த தைரியமான செயல் இருக்குல்ல, இதுக்காக யோகதர்ஷினியை பல பேரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கூனி குறுகி ஓரமாக உட்காந்து மூலையில் அழுதுட்டு இருக்க காலெல்லாம் மலை ஏறி எங்களுக்கு முகசுடிப்பு ஏற்படுத்த எதிர்த்து கேள்வி கேட்போன்ற அந்த வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்களே, அதுக்காக பல பேரும் பாராட்டுறாங்க. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், பெண்கள் கிட்ட ஆண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்கள் கிட்ட பெண்கள் ஏதாவது அத்து மீறுறாங்க அப்படின்னாலும் துணிஞ்சு இறங்கலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, சட்டம் எல்லாருக்கும் சம்மந்தம். நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த சக பயணிகளை நியாயம் கேட்க வரமாட்டான்ற மாதிரி ஒரு மன அதிருப்தி தெரிவிச்சிருந்தால அது இப்போ வரைக்கும் பெரும்பாலான இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது. நமக்கு என்ன சீரன் போயிட்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எதாவது ஆனால் தான் நமக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடிக்கலாம் வேணாம், தட்டி கேளுங்க, அது போதும். 2 பேர் கேட்டால் தானே உங்கள் பக்கம் திரும்பன்ற பயம், ஒரு 20 பேர் கேட்டிங்கன்னா புரிஞ்சிருக்கும். அஞ்சாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், செல்வராஜ் இப்போ போலீஸ்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்காருல, ரயில்வே போலீஸ்கிட்ட. கடைசியில் ஒரு அப்பாவி அப்படின்னு முடிவு வராமல் இருந்தால் சரி, இல்லைனா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு நிறைய பேரை வசைப்படுறதுல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்ன சொல்லணும்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.